ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இது வந்து யூஎஸ் வீடியோவில் லாஸ்ட் வீடியோங்க. இது எங்கே போகிறோன்னா டெனசியில் ஸ்மோக்கி ஹில்க்கு போனோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் இங்கேருந்து நம்ம நடந்து போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அது நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கெல்லாம். ஏன்னா ஸ்லோப்பாக இருந்துச்சு. அது மவுண்டெயின் இல்லையா, ரொம்ப பீக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக ஸ்லோப்பாக அங்கே மேலே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூ, ரொம்ப அட்டகாசமான வியூ பாருங்கள். எட்டுக்க இருக்கிறதுலாம் ப்ளூவாக தெரிஞ்சுது. அங்கே வந்து 3 ஸ்டேட் வந்து அந்த சைடில் வந்து இருக்குது. ஒரு சைடும் ஒரு ஸ்டேட் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு. நார்த் கரோலினா ஒரு சைடு, ஜார்ஜியா ஒரு சைடு, டெனசி ஒரு சைடு. இந்த 3 ஸ்டேட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் அந்த வியூ பாயிண்ட்டு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. அந்த கலரும் அந்த மவுண்டைனும் நம்ம பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கேமராவில் எப்படி தெரியுதோ, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகு. குளிர், பயங்கர குளிர், சில்னஸ்னால் அப்படி ஒரு சில்னஸ் இருந்துச்சுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பு தாங்க இது. அந்த ஸ்மோக்கி ஐலாண்ட் வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் எங்களுக்கு. இது ரிட்டர்ன் ஆகும்போது அந்த ரூட் கூட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம அதனால தான் அது ஒரு சின்ன கிளிப் எடுத்திருந்தேன். அங்கே ஸ்மோக்கிக்கு போயிட்டு மேலே ஏறி போய் அந்த சீனரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்து இது போகிறது. இதுக்கப்புறம் வழியில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, கேட்லின்பர்க்னு. அந்த கேட்லின்பர்க் எப்படின்னா சுற்றி மலை இருக்குது, நடுப்புற இருக்குது அந்த ஊர். அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ரொம்ப அழகான ஊர் அது. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ நான் லாங் ஷாட்லேயும் லாங் வியூலேயும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அந்த ஊருக்கும் நம்ம போகிறோம், அந்த கேட்லின்பர்க்குக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து வேறு இந்த ஃபால் சீசன் பாருங்கள், எல்லாத்துலேயும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. அந்த கேட்லின்பர்க்கில் கூட நிறைய ஃபால் கலர்ஸ் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அது. இந்த ரூட்டே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இந்த போகிற வழி எல்லாமே நமக்கு வந்து இந்த கலராக மரங்களை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வழியில் நம்ம போகும்போது உண்மையிலே நம்ம மனசே நம்மக்கிட்ட இருக்காதுங்க. அப்படியே சந்தோஷத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் இதை நான் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவையும் நம்ம வியூவர்ஸ்க்கு போட்டுடலாம். போக முடியாதவங்க கூட பார்ப்பீங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இந்த ஸ்மோக்கி ஐலாண்டு தான் இது. இந்த கிளிப்பெல்லாம் இது மேலே ஏறும்போது எடுத்தது இது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கேட்லின்பர்க்ன்றது இந்த ஊர் தான். ரொம்ப அழகான ஊர் பாருங்களேன். சுற்றி மலை இருக்கும், நடுப்புற அந்த ஊர் இருக்குது. இது வந்து நம்ம திரும்ப ரிட்டர்னில் போகும்போது லாங் வியூவில் இது எடுத்திருக்கேன் இது. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நம்ம போகிறது நம்ம லாங் வியூவில் பார்த்த அந்த கேட்லின்பர்க் தாங்க. இப்போ இங்கே எங்கே போகிறோன்னா, இந்த ஊரில் வந்து எப்போதுமே இந்த மவுண்டைன் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்லலாம் இந்த ரோப் கார் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கேட்லின்பர்க்கில் ரோப் கார் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் மலையில் பார்த்திங்கன்னா அந்த ரோப் கார் தான் என் கண்ணுக்கு தெரியுது. போகும்போதே நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த ரோப் காரை. அதுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். நம்மளும் ரோப் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு இந்த ரோப் காருக்கு டிக்கெட்லாம் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் போகும்போதே இந்த ஃபுல் ஊரையும் நம்ம அதில் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூ வந்து ட்ரோன் விட்டு பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த வியூ நம்ம வந்து இந்த ரோப் காரில் உட்காந்துட்டு இந்த கேட்லின்பர்க்கை பார்க்குறது எப்படி இருக்குன்னா, அழகாக மேலே இருந்து பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஊர், அழகு நிறைஞ்ச இடங்க. அமெரிக்காலே நிறைய இடத்துல வந்து ரொம்ப அழகாக இயற்கையோடு ஒன்றி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஊரும். அந்த இங்கே வந்து நிறைய வந்து இந்த காட்டேஜ் மாதிரி நம்ம தங்குற இடம் தான் ரொம்ப நிறையா இருக்குது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்களா. நிறைய அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா தங்குறதுக்காகவே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அங்கே போய் தங்கி ஒரு நாள் இருந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இந்த ரோப் கார்லாம் பார்த்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஊர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபால் சீசன் கலர் சேஞ்சிங்கு, அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பில்டிங் ஒரு கலராக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ஃபால் சீசன் வரும்போது எல்லாம் ஒரு ஒரு பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் போன ட்ரிப்பு யூஎஸ் வந்தப்போ வெஸ்ட் வெர்ஜீனியா போனேன் நான். அங்கே ப்ரவுன் கவுண்டின்னு ஒரு பார்க்கு, அங்கேயும் அப்படி தான் அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். இந்த நேச்சர் பியூட்டி இருக்குது பாருங்கள், அதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. நேச்சுரலாகவே இந்த மரங்கள்லாம் கலர் மாறுறது, அந்த குளோரோஃபில் கம்மியாகி தான் கலர் மாறுது, இலையெல்லாம் உதிர போகுது, அதோட சிம்டம் தான் இந்த கலர் மாறுறதெல்லாம். இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ கலர்ஸ் இருக்கும் நம்ம செடியிலே, எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து கேட்லின்பர்கில் தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்ததுனால ஒரு கிளிப் எடுத்தேன். பாருங்கள் ரோப் கார் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஃபுல்லாக பாருங்கள் மலையில் உச்சியிலேருந்து போய்கிட்டு இருக்கு பாருங்கள், மூவ் ஆகிட்டு. இப்போ அதில் தான் நம்மளும் போகிறோம். வாங்க ரோப் காருக்கு போகலாம். நடந்து இப்போ வந்து நம்ம அங்கே தான் போய் ஏற போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பயமாலாம் இல்லை, நல்லா பெஞ்ச் மாதிரி இருக்குது. அழகாக உட்காந்துட்டா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கம்பி லாக் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்த வீல்லலாம் ஏறினோம்னா லாக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தீம் பார்க்லலாம் இருக்குமே நிறையா, ஜெயிண்ட் வீலு, அது தேராட்டோரா, அதெல்லாம் அது மாதிரி இதில் வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. அதனால் நமக்கு சேஃப் தான், இருந்தாலும் பத்திரமா நம்ம உட்காந்துக்கணும். எல்லோரும் போனோம், நான், என் பேரை, எங்கள் வீட்டுக்காரர், இவங்களாம் பாருங்கள் இப்போ உட்காந்துருக்கோம் பாருங்கள். ஒரு பாக்ஸில் உட்காந்துருந்தோம். என் பொண்ணு, சின்ன பேரை, மாப்பிள்ளலாம் ஒரு பாக்ஸில் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாது, இந்த ஃபீல் வந்து நமக்கு மறக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரிட்ஜெலாம் கட்டி வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஊரே டூரிஸ்ட் பிளேஸ் தான், இருந்தாலும் அவ்வளோ அழகான ஊர், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பிரிட்ஜு வந்து எப்படின்னா நடுப்புற வந்து கண்ணாடியாக வரும், வெறும் கண்ணாடி. அந்த பிரிட்ஜில் நடந்து போகிறது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாண்டா, வாக்கிங் ஸ்பீடில் தான் போகுதுல்ல, இது மாதிரி மூவ் ஆகும். நம்ம ஃபுல்லாகவே இந்த ஊரை நம்ம பார்க்கலாம். இந்த ரோப் காரில் போகும்போது இந்த ஊரோட அழகையே நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கொஞ்சமாவது என்னோட வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போக போக நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே கார்லாம் குட்டி குட்டி குட்டியாக அப்படியே விளையாட்டு கார் மாதிரி தெரியும். அந்த பில்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஹைட்டில் போகிறதுனால தண்ணி ஓடுது. கீழே பாருங்கள் ஒரு ரிவர் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்குது. அதுக்கே என் பேரன் சொல்லிக்கிட்டே வந்தார், பத்திரமா உட்காருங்க வா, இந்த ரிவரில் விழுந்துட போகிறோன்னு. டுவெல் போட்டுக்கலாம், டுவெல் கேமரா போட்டு பாருங்க பாருங்க பாவா. நம்ம இந்த சைடும் பார்க்கலாம், நம்ம உட்காந்துட்டு போகிறதையும் எடுத்துருக்கேன். கேமரா பாரு, இதுவும் வரும். ஃபுல்லாகவே அழகு கொஞ்சம் ஊர் தான் இந்த கேட்லின்பர்க்ன்றது. ஒரு ஊருக்கும் போனால் நாங்கள் வந்து அந்த மேக்னெட் வாங்குவோம், பொண்ணே வாங்கி கொடுத்துருவா. அது ஒரு ரிமெம்பரன்ஸாக அந்த ஊர் போன ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு எந்த ஒரு ஏஷியன் போனாலுமே, சிகாகோ, நியூயார்க்கு, இந்த டெனசி எல்லாத்துலேயுமே ஒரு அந்த மேக்னெட் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருப்போம். நான் யூஎஸில் போன ஊரெல்லாம் பாருங்கள். அந்த ரோப் கார் தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லாருமே போவாங்க, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஊர் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடித்த மாதிரி ஆகிடும். அந்த ரோப் காரில் போனாலே நம்ம அந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அதில், அந்த மாதிரி இருக்கும். இந்த என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த பாக்ஸில் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி போனாங்க, முன்னாடி இதில் இருக்காங்க, நம்ம பின்னாடி இதில் போய்கிட்டு இருக்கோம். நல்லா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எங்கள் பேகு இது மேலே இருந்து நம்ம இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே போகும்போது பாருங்கள், மேலே போக போக நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வரும். அது போகும்போதே நம்ம வந்து பார்க்கலாம் கீழே இருக்கிறது, இந்த செடி எல்லாமே. இந்த சைட்லேயும் ஒரு ரோ போயிட்டுருக்கு பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் கலர்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்க, மேலேருந்து பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, மெரூன் கலராக இருக்குல்ல, ப்ரௌன் கலராக, ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நான் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த தடவை நான் யூஸ் பண்ணும்போது நிறைய தெரியுது அவனுக்கு டிஃப்ரென்ஸ், ரெட் கலராக இருக்குது பாரு. இந்த டென்னிஸ், நியூயார்க்கில்
நம்ம டைம் ஸ்கொயர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. அப்புறம் லிபர்ட்டி ஸ்டாச்சு போகணும். அழகாக இருக்குடா. அதுக்கப்புறம் நயாகரா போகணும். அதெல்லாம் நயாகராலாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். லிபர்ட்டி ஸ்டாச்சு போகணும் போட்டிருந்தேன். ஆனால் நான் வந்து யூடியூபர், அதனால் அவள் எடுக்கும்போது நம்ம அவ்வளோவா எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எடுக்கலை. அதனால் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நிறையா. பாருங்களேன் கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வீடு, அந்த காரு இதெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள். அப்படியே ட்ரோனில் எடுத்த மாதிரியே இருக்குது பாருங்களேன். சுற்றி அந்த கேட்லின்பர்கை சுற்றி மலை, நடுப்புற அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஊர் இல்லையா? எப்போதுமே மலைப்பிரதேசம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். எல்லாருமே இந்த மாதிரி ஃபால் சீசனுக்கு இந்த மாதிரி ஊர்களுக்கு போயிடுவாங்க. ட்ரிப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கேயே கூட தங்கிடுவாங்க 2 நாள். நாங்கள் கூட போய் தங்கினோம் 2-3 நாள் அங்கே தங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இதெல்லாம் போய் பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம ஸ்மோக்கிலாம். இது வந்து அந்த மேக்னெட் நான் சொன்னேன் பாருங்கள், அது மாதிரி விற்பாங்க அங்கங்கே. எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் இதாக சேவரின்னு சொல்லிட்டு விற்பாங்க. பாருங்கள் இல்லை கேட்லின்பர்க் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து நம்ம அந்த சீனரிஸ் பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் அது, அங்கேருந்து பார்க்கலாம். நான் சொன்ன பிரிட்ஜு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? மேலே ஒரு ரோப் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் நடந்து போயிட்டு அந்த சைட் போகலாம் நம்ம. அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜும். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.